ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஜூலை 11th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செக்ஷுவல் அஃபென்சஸ் கேஸ் அப்படின்னு வரும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய நேம் வந்து இல்லைனா அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ரிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஏன் வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது விக்டிம்ஸோட நேம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு தடவை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனால் நியூஸ் மீடியா அப்படின்லாம் திரும்ப திரும்ப அவங்க பேர் வரும்போது மறுபடியும் அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அது அவங்களுடைய சைக்காலஜியாகவும் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. தென் அவங்களுடைய மொராலிட்டியும் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அவங்கள பற்றின கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க யாராச்சும் அவங்கள பார்க்கும்போது ஏதாவது ஒரு தப்பான பார்வையிலே பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து திரும்ப பாதிக்கப்படுவாங்க பப்ளிக்கில். ஓகேவா? அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது க்ரைம் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஆக்சுவலி நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் பற்றி அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, யாரை தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பு பண்ணுறவங்க வந்து ஃப்ரீயாக வெளியில் அலையிறாங்க. திரும்ப அந்த தப்பு பண்ணுறவங்க வந்து இன்னொரு பொண்ணை போய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேஸ் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செக்ஷன் 228A படி ஐபிசியில் இப்போ ஏதாச்சும் ஒரு செக்ஷுவலி அஃபென்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஐபிசி செக்ஷனில் சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. அது என்ன ஷார்ட் கமிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க இல்லையா? அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலை. ஓகேவா? அதாவது ஒருத்தவங்களை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களோட ஊர் பேர், அவங்க அப்பா அம்மா பேர், அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ அதில் என்ன ஐடென்டிட்டின்னு தெளிவாக சொல்லலை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஜட்மெண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட நேம் வந்து ஜட்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்கு இந்த செக்ஷன் வந்து அப்ளை கிடையாது. அப்போ ஒருத்தவங்க ஜட்மெண்ட் வந்து அடுத்த ஃபியூச்சர் கேஸ்க்காக ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேர் வந்து அதில் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களுடைய ப்ரைவசியை பாதிக்கப்பட்டவங்களோட ப்ரைவசியை காப்பாற்றுறதுக்காக சில அட்டம்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்ஸ். ஓகே. ஸோ 1996 என்ன ஆயிருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் குர்மித் சிங் கேஸில். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2018 நிப்புன் சக்ஷனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் கேஸில். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் யார் வந்து செக்ஷுவலி அஃபென்ஸ் பண்ண இருக்காங்களோ ஸோ அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய பேரை வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் புட்டராஜா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரேப் சர்வைவர்ஸ் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய நேமை வந்து கண்டிப்பாக வெளியில் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்கள வந்து எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா, விக்டிம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துலேயும் சொல்லணுமே தவிர அவங்களுடைய நேம் வந்து வெளியில் விழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் போக்சோ ஆக்ட்லேயுமே செக்ஷன் 23 என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து கீப்பப் பண்ணுறதுக்காகவும் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது இந்த செக்ஷன் 23 கீழே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய நேம் வந்து ரிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ நம்ம ஐபிசின்னு பார்த்தோம்னா, ஸோ அதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஐபிசிங்கிறது வந்து இந்தியன் பீனல் கோட். இது வந்து இந்தியாவில் உள்ள எல்லா அஃபிஷியல் கிரிமினலுக்கும் ஒரு பெரிய கோடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோட் ரெஃபர் பண்ணி தான் அது ஒரு ஆக்ட் வந்து கிரிமினல் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஆரிஜின் எடுத்து பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் வந்து எப்போல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்காது இல்லையா? நிறைய கல்ச்சர் இருக்கும்ல. ஸோ அப்போ வெரைட்டி ஆஃப் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க பிரிட்டிஷ் வந்து பாதிப்பாங்க. அப்போ என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய கல்ச்சர்ஸ்க்கும் மக்களோட கல்ச்சருக்கும் பிரிட்டிஷோட லாக்கும் ஒரு பெரிய வந்து பிரச்சனை வந்திருக்கும், கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லா மெம்பர் அப்படிங்கிறவங்களை வந்து கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு லா மெம்பர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிபி மெக்காலே. ஓகேவா? ஸோ இந்த டிபி மெக்காலே தான் ஃபஸ்ட்டு லா மெம்பர். ஓகேவா? அப்புறமேட்டு இது எந்த ஒரு சட்டத்தோட கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 1833 வந்து இந்த லா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாச்சுட் வந்திருக்கும். அதுபடி எப்போ வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1834, அதுக்கப்புறம் 1853 ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க, தென் 1861, தென் 1879 ஒன்று வந்து எடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து 4 லா கமிஷன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் லா கமிஷனுடைய ஹெட் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிபி மெக்காலே தான் இருந்திருப்பார். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து
இந்த ஃபஸ்ட்டு லா கமிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லா கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அதுதான் ஐபிசியோடைய பேசிக்காக அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்புறம் இது எப்போலேருந்து ஃபோர்ஸுக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஜான் 1 1860s வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 1860 இன்னும் வரைக்கும் ஐபிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் ஃபோர்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த ஐபிசி அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிரைமுக்கும் ஒவ்வொரு வேரியஸ் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தம் கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஐபிசியோட கிரிட்டிசிசம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப அவுடேட்டட் அப்படின்ட்டாங்க. அதாவது 1860 கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய மாடர்ன் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ கரண்ட்டான ரியாலிட்டிக்கு இது வந்து செட் ஆக மாட்டுது. இட்ஸ் ஸோ அவுடேட்டட் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் கிரியேட் பண்ணதுனால மாஸ்டர் சபார்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஃபேவர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சொசைட்டியோட நீட்ஸ் அப்படின்னு பார்க்காம எப்படி நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ரீசன் சொல்கிறாங்க. தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து 4 லா கமிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் கமிஷன் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஒர்க் ஆயிருக்கும். ஓகேவா? மிச்ச 2 கமிஷன் அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அதோட சிட்டிங்ஸ் வந்து இங்கிலாந்தில் நடந்திருக்கும். அந்த இங்கிலாந்தில் வந்து ஒரு இந்தியன் கூட இந்த கமிஷனராக இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த லா வந்து இங்கிலாந்துக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அந்த கமிஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்க வேணாம், அது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ட்ரெண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஐபிசியோட கிரிட்டிசிசம் அப்படின்னு வரும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஓகேவா? தென் செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் இம்யூனிட்டி டெப்ட்டுக்கும் நான் ஃபார்மாசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்யூனிட்டினா என்ன பார்க்கலாம். இம்யூனிட்டினா நம்மளுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம பாடி வந்து எப்படி தடை காப்பியெல்லாம் செயல்படுது. ஸோ நோய் தடை காப்பியல் தான் இம்யூனிட்டிம்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இம்யூனிட்டி எப்படிலாம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பை நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மூலமாக கிடைக்கலாம். ஓகேவா? ஒன்று நம்மளுக்கே அந்த நோய் வந்து நம்ம பாடி ஓனாகவே ஆன்டிபாடி தயாரித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். ஓகேவா? இம்யூனிட்டி கிடைக்கும். இன்னொன்று நம்ம வந்து பேபியாக ஃபீட்டஸாக இருக்கும்போது நம்ம அம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு சில இது கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இது வந்து நேச்சுரலி நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்து அதனால் நம்ம பாடி க்யூர் ஆகி அதை வந்து திரும்ப நம்ம பாடி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன்டிஜன் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி வந்து ரெகக்னைஸ் பண்ணும். என்ன ஆன்டிஜன் வந்திருக்கு, அதுக்கான ஆன்டிபாடி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். அப்படி வந்து வைக்கலை அப்படின்னு பாடிக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளோட பாடி என்ன செய்யும்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வைரஸை இல்லைனா இந்த பேத்தோஜனை கொண்டுட்டு இந்த ஆன்டிபாடி இருக்குல்ல இதை வந்து மெமரி செல்லில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் மெமரி செல்லில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இன்னொரு தடவை இந்த ஆன்டிஜன் வந்து அட்டாக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து திரும்ப வந்து ரெகக்னைஸ் பண்ணி திரும்ப ப்ரொடக்ஷன் பண்ணி திரும்ப வந்து ரொம்ப லாங்கான ப்ராசஸாக இருக்கும் இல்லையா? பட் செகண்ட் டைம் வரும்போது இந்த மெமரியாக வச்சுக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டான ஸ்பேன்லேயே இதான் வந்து இதுக்கு ஆன்டிபாடி அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ஆன்டிஜனை வந்து அழிக்கிறதுக்காக நம்ம பாடி வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம நேச்சுரலாக ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்ன வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பாடி வந்து நம்மளுடைய செல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மெமரி ஆனதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட்டாக அந்த பேத்தோஜன் வரும்போது ஈஸிலி வந்து இதான் அந்த பேத்தோஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படி கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டிபாடி. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து நம்மளுடைய மெமரி செல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு விமனுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆன்டிபாடி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய சைல்டுக்கும் அந்த ஆன்டிபாடி வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த சைல்டுக்கு வந்து புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து புதுசாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அம்மா கிட்டே இருந்து அந்த சைல்டுக்கு அப்படியே இம்யூனிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இம்யூனைசேஷன் இப்போ ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு நோய் வருது அந்த நோயை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக மாத்திரை எடுத்து நம்ம வந்து சரி பண்ணுறதை விட அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனால் நம்ம பாடி ஆன்டிபாடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணல அது ரொம்ப ஸ்ட்ராங்கரானது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ப்ரிவெண்ட் ஆகப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது கோவிடால் நம்ம நிறைய மாஸ்க்கெல்லாம் வந்து வியர் பண்ணுறோம். அதுதான் வந்து நான் ஃபார்மாசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ மாஸ்க் வியர் பண்ணுறோம், டிஸ்டன்சிங் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரதில்லை. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லா குழந்தைங்களும் அடிக்கடி சளி பிடிக்கும். ஓகே இல்லையா? ஸோ ஒரு தடவை சளி பிடிக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்சுவலி சளி பிடிக்கிறது வந்து அது ஒரு வைரஸ். ஓகே, ஸோ நம்மளோட பாடி வந்து 1 வீக் சளி பிடிச்சது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப வந்து சளி பிடிக்கும் போது நம்ம பாடி வந்து ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து
ஆன்டிபாடி வந்து கொடுத்துரும். ஓகேவா. ஆனால் இப்போ நம்ம மாஸ்க்கெல்லாம் வியர் பண்ணியிருந்ததுனால யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சளி பிடிக்கவே நம்ம விடுறதில்ல. ஓகேவா. ஸோ நிறைய பேத்தோஜன் வந்து சீசனில் எல்லாம் அட்டாக் ஆகிற பேத்தோஜன் வந்து வரதில்லை அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அந்த கரெக்டான சீசனில் வராததுனால மேபி ஃப்யூச்சரில் வந்து அந்த ஆன்டிஜன் வந்து நம்மளை பாடியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட கரெக்டான ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா சிவியரான இல்னஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஈவன் ஃபெட்டாலிட்டி கூட கிரியேட் ஆகுன்றாங்க. ஓகேவா. ஏன்னா இந்த COVID-19 யாராவது ஒரு மதர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகி அவங்களோட பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவங்க குழந்தைக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க இல்லையா. பட் அந்த ப்ராசஸ் வந்து இந்த இதில் பாதிக்கப்படுது. அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2வது வருஷமாக இருக்கும்போது சளி பிடிச்சிது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி வந்து கிடைக்காது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இம்யூனிட்டி டெப்த் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நான் ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்னால சில டிசீஸ் வந்து நம்மளுக்கு வர்றதில்ல. அது நம்மளுக்கு என்ன ஆகிருதுன்னா நம்மளோட இம்யூனிட்டியில் பெரிய டெப்த்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. எஸ்பெஷலி ரெஸ்பிரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சீசனலி கனெக்ஷனோடது. ஓகேவா. இப்போ வின்டரில் எல்லாருக்குமே சளி பிடிக்கும். ஓகேவா. அந்த மாதிரி வின்டரில் சளி பிடிக்காததுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து சீசன் தவிர வேறு ஏதோ ஒரு இதில் சளி பிடிக்குது அப்படின்னா அப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து நான் ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறமேட்டு மாஸ்க் வேர் பண்ணுறதுனால, ஹேண்ட் ஹைஜீன், அப்புறம் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால, அப்புறமேட்டு நிறையா ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து ஃபார்மாசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன். ஓகேவா. ஸோ ட்ரக்ஸை தவிர மற்ற எல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறது வந்து நான் ஃபார்மாசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகிருது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம COVID-19 நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. அது கூட சேர்த்து என்ன ஆகுதுன்னா மற்ற பேத்தோஜனும் வந்து அந்த ப்ரிவென்ஷன் இருக்கிறது இல்லைன்றாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வின்டர் மந்தில் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸா அட்டாக் ஆகும். பட் நிறைய வந்து இப்போ அட்டாக் ஆகிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ 2020 வின்டர் எடுத்து பார்த்துட்டோன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர், அதாவது 99.9% பேருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்சரான லாக்டவுன்ஸ் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் நிறைய கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வந்து எடுத்தோம். அதனால இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒருத்தர் கான்டாக்டில் வந்து இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த கேசஸ் வந்து 2020 வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டுன்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரியாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சீசனல் டைமில் அவுட் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஓகே, அன்சீசனல் டைமில் அன்டைம்லி அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ அது வந்து நார்மலாக இருக்கிற சிவியாரிட்டியை விட கிரேட்டரான சிவியாரிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுன்றாங்க. இது போக ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு வேக்சினும் இல்லாததுங்கிறதுனால ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நியூசிலாண்டில் வந்து பிறந்த குழந்தைங்க அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா ஸோ குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த டைமில் இப்போ ஒரு பேபி வந்து லாக்டவுனில் அந்த மதரோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனே நம்ம ஆல்மோஸ்ட் 2 years வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சளி பிடிக்கிறது இல்லையா. பட் அவங்களோட செகண்ட் இயரில் என்ன ஆகுது, அதாவது லாக்டவுன் வந்து தளர்த்தி விட்டதுக்கு அப்புறமா அங்கே நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ சளி பிடிக்குதாமா. ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன் அப்படின்னா இந்த லாக்டவுனால் இந்த மதர் வந்து இன்ஃப்ளூயன்ஸாவில் பாதிக்கப்படலை. ஓகேவா. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருந்த ஆன்டிபாடி வந்து குழந்தைக்கு பாஸ் ஆகலை. ஓகே. ஆனால் இப்போ வந்து அந்த பேபி வந்து 2 வயசு ஆகும்போது அந்த பேபிக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா. இதே வந்து அந்த லாக்டவுனில் அந்த மதர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது ஈஸிலி அந்த ஆன்டிபாடி வந்து அந்த குழந்தைக்கு பாஸ் ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் வந்து குழந்தையில வந்து இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அப்புறம் கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்ம இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் ஃபார்மா இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா சஸ்டைனபிளான இன்டர்வென்ஷன்ஸ் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணணுன்றாங்க. ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சீசனல் தென் எபிடமிக் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸ் ஃபியூச்சரில் வராதுல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றாங்க. ஓகே. அது போக வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூவான சஸ்டைனபிளான இன்டர்வென்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளுடைய நேச்சுரல் இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணாத வகையில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கேசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கேசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எதுலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்சிலேடஸ். ஓகேவா. ஸோ என்சிலேடஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாட்டர்னோட மூன். ஓகேவா. சனி கிரகம் இருக்குல்ல ஸோ அதோடைய மூன். ஓகே. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜெயண்டான வாட்டர் ப்ளூம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து வாட்டர் ஐசி மவுண்டைன்ஸ் அதெல்லாம் வந்து சனி கிரகத்தோடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இந்த என்சிலேடர்ஸோட. ஓகேவா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கேசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து சாட்டர்னோட மிஷன். ஓகேவா. ஸோ சாட்டர்னுக்காக நம்ம வந்து இந்த மிஷன் தயாரிச்சிருப்போம். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அனுப்பியிருப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சாட்டர்ன் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அதோடைய
அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக எப்போ லான்ச் பண்ணியிருப்போம்னா 1997. அப்போ வந்து யாரெல்லாம் இதை வந்து கோஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்கன்னா நாசா, தென் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, தென் இட்டாலியன் ஸ்பேஸ் எனர்ஜி, இந்த 3 பேரும் சேர்ந்து. ஓகேவா? ஸோ இவங்க இப்போ கேசனி ஸ்பேஸ் கிராஃப்ட் யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசாவோடதுன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலி அது வந்து நாசா, தென் ISA, ESA 3 பேரும் சேர்ந்த ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து அன்மேன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட். அப்போ வந்து அங்கே மேன் வச்சு அனுப்பியிருக்க மாட்டாங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கெசனிக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பேஸ் ப்ரோப் அனுப்பியிருப்பாங்க. இது வந்து 4வது அனுப்புகிற ஸ்பேஸ் ப்ரோப். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4வது அனுப்புன ஸ்பேஸ் ப்ரோப். ஆனால் சேட்டனோட ஆர்பிட்டில் போன ஃபஸ்ட்டு ஒன். ஓகேவா? ஸோ சேட்டனோட ஆர்பிட்க்குன்னு ஃபஸ்ட் ஒன்று அனுப்புனாங்க அப்படின்னா அது இந்த கேசனி ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அப்படின்றாங்க. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆர்பிட்டர், தென் லேண்டர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேட்டனுடைய மூன் வந்து டைட்டன் இருக்குது இல்லையா? ஸோ அதில் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லேண்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூஜன்ஸ். ஓகேவா? இது வந்து டைட்டனில் 2005 லேண்ட் ஆகியிருக்கும். ஓகே? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேட்டன் வரும்போது ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும். அதோடைய இப்போ சனி கிரகத்தை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிங்கை வந்து ஸ்டடி பண்ணணும். அதில் வந்து மேக்னட்டோஸ்பியர்ஸ் பற்றி, அதோட ஐசி மியூன்ஸ், டைட்டன்ஸ் இதை பற்றிலாம் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இதோடைய இந்த மிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அங்கே வந்து ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி இருந்திருக்கா, மைக்ரோபியல் இருந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறது அதோட ஹிஸ்ட்ரி. ஓகே? ஸோ அதோட மவுண்டெயின்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது இந்த கேசனி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அதுக்காக தான் அனுப்பியிருப்பாங்க. அப்புறமா இது வந்து என்சிலேடஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சேட்டனோட மூன். ஓகேவா? ஸோ அப்போ என்சிலேடஸும் சரி, டைட்டனும் சரி, சேட்டனோட மூன். ஓகேவா? ஸோ இந்த என்சிலேடஸ் பற்றி பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்மாலான ஐசி பாடி ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ஐஸான ஒரு ஆப்ஜெக்ட். இதோட மெஷர் வந்து 500 கிலோமீட்டர் டயமீட்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சனி கிரகத்தோடைய ரொம்ப அருகாமையில் இது வந்து அதை சுற்றி வருது அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இதோட சர்ஃபேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பியூரான வாட்டர் ஐஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, தென் லைட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அதோட ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றாங்க. தென் இது வந்து ரொம்ப ஜியாலஜிக்கலி காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா எவல்யூஷனரி பீரியட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய எவல்யூஷனரி பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஈவன் 5 வேறு எவல்யூஷனரி பீரியட்ஸ்க்கு வந்து இது உள்ளாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ என்சிலேடஸ் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த கெசனி ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூனுடைய சில பார்ட்ஸ் வந்து இன்னும் கூட ஆக்டிவாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மூன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஹீட் ஃப்ளோ வந்து இங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் இதோடைய இதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வாட்டர் வேப்பர், அதுக்கப்புறமேட்டு ஐஸ், இந்த மாதிரிலாம் வந்து இதோட சவுத் போலர் ரீஜனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ரீசெண்டாக ஸ்டடி வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேச்சர் ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் அதில் என்னென்னா அந்த கேசனி வந்து சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டாலேருந்து என்ன சொல்லுதுன்னா மேபி இந்த என்சிலேடஸில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்கு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? மைபி. ஓகே? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ அங்கே வந்து குட்டி குட்டி மைக்ரோப்ஸ்லாம் இருந்துச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்சுவலி எர்த்துமே வந்து ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோப் ஆக்டிவிட்டியில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக டெவலப் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே வந்து இங்கே இந்த ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குஜராத்தில் வந்து இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத்ஜி டெம்பிளில் ரத யாத்திரை வந்து நடக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டெம்பிள் வந்து பார்க்கலாம். இது ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இது எங்கே சிட்டுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அகமதாபாத்தில், குஜராத்தில். ஓகே? ஸோ ஆக்சுவலி ஒடிசாலையும் ஒரு பூரி ஜெகநாத் டெம்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து அந்த டெம்பிள் கிடையாது. இது வந்து குஜராத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள். ஓகேவா? ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 460 இயருக்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரிவர் வந்து சபர்மதி ஆற்று பக்கத்தில் வந்து இது இருக்குது. ஓகேவா? இதோட மெயினான கடவுள்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்தது. ஓகேவா? ஸோ ஹோலி ட்ரைனிட்டி அப்படிம்பாங்க. ஒன்று வந்து லார்ட் ஜெகநாத். ஓகேவா? ஸோ ஜெகநாத் அப்படிங்கிறது வந்து லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிருஷ்ணா வந்து விஷ்ணுவோட அவதாரம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு லார்ட் பல்தேவ்ஜி. ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜெகநாத் இருக்கிறார்ல, ஸோ இவருடைய எல்டர் பிரதர். ஓகேவா? அப்புறமேட்டு காடஸ் சுபத்ராஜி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இவங்களோட சிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த 3 பேரும் தான் இங்கே வந்து இதாக இருப்பாங்க சாமியா. அப்புறமேட்டு இந்த ஐடல்ஸ் எல்லாம் யார் இன்ஸ்டால் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷாகு ஸ்ரீ சரங்தாஸ்ஜி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த ஐடல்ஸ்லாம் இதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே? அப்புறமேட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சதவ்ராத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது. ஓகேவா? அதாவது இயோமன் சர்வீஸ். யாரெல்லாம் வந்து ரொம்ப நீடி பீப்புள், புவர் பர்சன்ஸாக இருக்கிறாங்களோ அது போக அவங்களோட சில பேர் வந்து செயின்டாக இருப்பாங்களா, ஸோ துறவிகள், அவங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1200 பேருக்கு அவங்களோட கேஸ்ட் என்ன, அவங்களுடைய கிரீட் என்ன, அவங்களோட ரிலீஜியஸ் என்ன அப்படின்லாம் பார்க்காம இங்கே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஓகே? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தென் இங்கே நடக்கிற ரத யாத்திரா வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரத யாத்திரா அப்படிம்பாங்க, இல்லைனா ரத ஜாத்ரா அப்படிம்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு சேரியட் ஃபெஸ்டிவல், அதாவது ரதம்ல வச்சு கூட்டிகிட்டு போவாங்கல்ல சாமியை, அது. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாமியை வந்து பப்ளிக்காக எல்லாரும் சேர்ந்து
சேரியட்டில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ பர்டிகுலர்லி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆனுவலி இந்த ரத யாத்திரை வந்து நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து ஒடிஷா, தென் ஜார்க்கண்ட், குஜராத், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் கொண்டாடுவாங்க. ஓகே. அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரத யாத்திரா இருக்குல்ல, அது அந்த ரதம் இருக்குல்ல, அந்த ரதத்தில் வந்து யார் என்னெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 சாமி இருப்பாங்க. அது போக சுதர்ஷனா சக்கரா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சுதர்ஷனா சக்கரா அப்படிங்கிறது ஒரு லார்ட் விஷ்ணுவோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்பன். ஓகே. அப்புறமேட்டு இது பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த ரத யாத்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டெம்பிளில் 1878 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இது வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஷாதி பீச். ஓகே. ஸோ அதில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நியூ இயர். ஓகே. அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே உள்ள சேரியாட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கோல்டன் ப்ரூம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோல்டன் ப்ரூம் வச்சு அந்த சேரியட்டை க்ளீன் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பஹித் விதி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்தந்த குஜராத்தோட கிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து குஜராத்தோட சிஎம் வந்து பண்ணுவார் இந்த விஷயத்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 எலஃபண்ட்ஸை நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அத்லெட்ஸ் வந்து ஏரோபேட்டிக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காட்க்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணுற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறமேட்டு நிறைய டிஸ்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஃப்ளாக் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த டெம்பிளை வந்து சுற்றி வந்து நிறைய கலர் ஃப்ளாக் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃபைனலி அந்த ஹோலி ட்ரினிட்டி வந்து சேரியட்டில் வருவாங்க. ஸோ அதை நிறைய பக்தர்கள் வந்து இழுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இது. ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளார்ஸ் பற்றி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சர்வே எடுக்கும்போது முக்கியமாக என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சிக்கிம் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ஜாகிரஃபி எடுத்து பார்த்தோம்னா 1% கூட இருக்காது. ஓகேவா? ஸோ ஆனால் அதுலேருந்து நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் முக்கியமாக சிக்கிமில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் தான் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ அதான் வந்து முக்கியமான சிக்கிமில் அதிகமான ஃப்ளவர்ஸ் இருக்க காரணம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இதில் கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டில் ஹையஸ்டான ஈக்கோசிஸ்டம்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா அதில் கண்டிப்பாக கஞ்சன்ஜங்கா ஒன்று இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட எலிவேஷன் வந்து சி லெவலுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 1220 மீட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் இதில் வந்து நிறையா ரேஞ்ச் ஆஃப் ஈக்கோ லைன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது சப்ட்ராபிக்லேருந்து ஆர்க்டிக்கில் என்ன கிளைமேட் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸுமே இதில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபாரஸ்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஹேபிட்டட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றாங்க. ஓகே. அப்புறம் யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிக்னேட்டட் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவிலேருந்து எதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எதை வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்காவை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 11th பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? இந்தியாவிலேருந்து இப்படி சொல்கிற 11th பயோஸ்பியர் ரிசர்வ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறத வந்து இந்த நெட்வொர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்க்ளூட் பண்ணியிருக்கும்போது அதுக்கப்புறம் 2018 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமுக்கு கீழே இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதில் இதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்புறமா இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 18 இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து இந்த கஞ்சன்ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் இன்டர்நேஷ்னலி இந்த நெட்வொர்க்கு கீழே நிறைய இதை சொல்லியிருப்பாங்க. டோட்டலி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து 11 நம்பர்ஸ் இருக்குது. அதில் 7 வந்து டொமஸ்டிக் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கஞ்சன்ஜங்காவுடைய ஜாகிரஃபி பற்றி பார்த்துட்டோம்னா இது வந்து சிக்கிமில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதோட வெஸ்ட்டில் வந்து நேபாள் இருக்குது. அதோடைய நார்த் வெஸ்ட்டில் வந்து திபெத் வந்து பார்டரில் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இதோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அங்கே அக்ரிகல்ச்சர், தென் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ், தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது அனிமல்ஸ் வளர்க்குறது, ஃபிஷ்ஷிங், டெய்ரி, போல்ட்ரி ஃபார்ம் இதெல்லாம் வந்து அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. ஓகே. அப்புறம் இந்த கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ இது வந்து கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வோடைய ஒரு பார்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ஒரு ரிசர்வ், அந்த ரிசர்வில் ஒரு பார்ட் வந்து இந்த நேஷனல் பார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இதோடைய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். சரியா? ஸோ சிக்கிமில் வந்து பிக்கஸ்டான இம்பார்ட்டண்ட் பேர்டு ஏரியா வந்து இங்கே இருக்குது. ஓகே. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேட்டோடைய 40% வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இது ஈஸ்ட் வேர்டாக எது வரைக்கும் வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சங்தாங் வரைக்கும். ஓகேவா? இதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து நார்த்தில். ஓகே. அப்புறம் வந்து இப்போ சிக்கிம் இருக்குன்னா சிக்கிமோட நார்த்தில் ஈஸ்ட் வேர்டில் இது வரைக்கும் இந்த சங்கம் வரைக்கும் ஈஸ்ட் வேர்டில் ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து டீஸ்டா ரிவர் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டீஸ்டா ரிவர் வந்து சவுத்தாக வந்து ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோலாமோ கோல்ட் டெசர்ட்லேருந்து சவுத்தாக வந்து போகுது. ஓகேவா? ஸோ சவுத்தாக போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோடைய மோஸ்ட் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸில் வந்து இந்த ரிவர் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமேட்டு இதோட நிறைய வேலிஸ் இருக்குது. அந்த வேலிஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரத்தாங் ரங்கீத். ஓகே. இது வந்து இந்த
இது இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய சதர்ன் பார்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர்ட் ஏரியாவுடைய சதர்ன் பார்ட்டில் இந்த வேலி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் இந்த வேலியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அப்படின்றாங்க. ஓகேவா. ஏன் அப்படின்னா லோலேண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிளேஷியர்ஸ், அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்னோ கேப்டு பீக்ஸ், தென் ஆல்ஃபைன் மெடோஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருக்குமா. ஓகேவா. அங்கே ஃபுல்லாமே ஃப்ளாராவால் நிறைஞ்சிருக்கும், நிறையா புது புது ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டில் ஓகேவா, ஸோ வேர்ல்டில் 3rd ஹையஸ்ட், அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து 1st ஹையஸ்ட் எடுத்து பார்த்துட்டோன்னா இந்த பீக் வந்து இங்கே இருக்குதுட்டாங்க. ஸோ அதாவது மவுண்ட் கஞ்சன்சங்கா அப்படின்றாங்க. ஸோ இதோடைய மீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8598 அப்படின்றாங்க. ஓகேவா. அப்புறமேட்டு இது வந்து ஒரு பெரிய பயோடைவர்ஸ் ஹாட்ஸ்பாட் கன்சர்வேஷன் ஏரியாவாக இருக்குது, அதுவும் டிரான்ஸ்பவுண்டரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. அப்புறமேட்டு இதோட சதர்ன் அண்ட் சென்ட்ரல் லேண்ட்ஸ்கேப் எடுத்து பார்க்கும்போது இதில் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. அப்புறமேட்டு இதோட நார்த் எடுத்து பார்க்கும்போது ஸோ அதில் வந்து டிரான்ஸ் ஹிமாலயன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்றாங்க. ஏன்னா ஹிமாலயாஸ் பிரிக்கும்போது நம்ம வந்து பிரிப்போம். ஓகேவா. இது வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயன்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அப்புறம் ஹிமாத்ரி அந்த மாதிரிலாம் பிரிப்போம். அப்படி பிரிக்கும்போது சதர்ன்லையும் சென்ட்ரல் ஸ்கேப்லையும் சிக்கிமில் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்குது. அப்புறம் நார்த்தில் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. அப்புறம் இதோட ஈகாலஜி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இதில் வந்து 22 எண்டமிக் தென் 22 ரேர் த்ரெட்டட் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எண்டமிக்னா சிக்கிம்கே உரிய பிளான்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூவாக நிறைய பிளான்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுலேயே முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்ச்சுடே, லேமினேஷியே, தென் ஏபிஎஸ்சிஏ ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா ஃபேமிலியோடைய டாக்ஸா பிளான்ஸ் வந்து இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு ரோடன்டரான்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு 30 ஸ்பீஷஸ் அப்படி இருக்குதுன்றாங்க. மேமல் ஸ்பீஷஸ் எடுத்து பார்க்கும்போது ஸோ 42 மேமல்ஸ் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 16 ஃபேமிலிஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து இதோடைய ஈகாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க்கோடைய கோர் ஜோன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து மிக்ஸ்டு கேட்டகரியில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 2016 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் இது பகுதியில் நிறைய மவுண்டைன் பீக்ஸ், லேக்ஸ், கேவ்ஸ், ராக்ஸ், தூபாஸ், தென் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பில்கிரிமேஜ் வந்து இங்கே பில்கிரிம்ஸ் வந்து பில்கிரிமேஜ் சைட்டை அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 118 ஸ்பீஷஸ்க்கு மேலே மெடிசினல் பிளான்ஸ் வந்து இந்த வேலியில் இருக்குது, ஜோங்கோ வேலியில் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இந்த நார்த் சிக்கிம் அதில் தான் வந்து இந்த வேலி இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதில் வந்து நிறைய எத்னோ மெடிக்கல் யூட்டிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதை வந்து கஞ்சன்ஜங்காவுடைய நேஷனல் பார்க் பற்றின ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அசாம் கேட்டில் ப்ரிசர்வேஷன் பில் 2020 பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அசாம் ஸ்டேட்டுக்கு வெளியில் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்டில் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அசாமில் கம்ப்ளீட்டான பேன் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ கேட்டில்னு வரும்போது அது யாரும் வந்து ஹார்ஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தோ பங்களாதேஷ் பார்டர். ஓகேவா. ஸோ அசாம் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுலையும் பார்டர் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வழியாக நிறைய இல்லீகலாக கேட்டில் வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஓகேவா. ஸோ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேட்டில் ஸ்லாட்டரை ஸ்டேட்ஸ்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி இந்த பில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அசாம் கேட்டில் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1950 அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த பில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த ஸ்லாட்டர் ஆஃப் கேட்டில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த கேட்டில் எப்படி நம்ம ஸ்லாட்டர் பண்ணலான்னா அது வந்து 14 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைனா அதோடைய ஒர்க்குக்கு அது அன்ஃபிட் ஆயிடுச்சு, இல்லை அதால் ப்ரீடிங் வந்து பண்ண முடியலன்னா ஸோ அந்த மாதிரி கேட்டில் நம்ம வந்து ஸ்லாட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டில் வந்து ஸ்லாட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து வெட்னரி ஆஃபீஸர்ஸ் வந்து லோக்கலி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்ககிட்ட இருந்து ஃபிட் ஃபார் ஸ்லாட்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேட்டில் ஸ்லாட்டர் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அதுதான். அப்புறம் அங்கே இருக்கிற எருதுகள் அதெல்லாம் கொள்வது அந்த மாதிரி கேட்டில் அப்படிங்கும்போது கேட்டில் கீழே என்னெல்லாம் வருமோ ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ். ஓகே. அதை சொல்கிறாங்க. அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி கேட்டில்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குதானா இருக்குது. ஓகே. ஆர்டிகல் 48 படி இது வந்து டிபிஎஸ்பிக்கு கீழே வரும். ஓகேவா. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசிக்கு கீழே வரும். ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆக்டிவிட்டீஸை மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஓகேவா. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படின்னா இப்போ கேட்டில்னு வரும்போது ஸோ அதோட ப்ரீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறமேட்டு அதோட ஸ்லாட்டரிங் அதாவது கவு, கால்ஸ், தென் அதர் மில்க்ஸ் அண்ட் ட்ராட் கேட்டில் இதெல்லாம் வந்து ஸ்லாட் பண்ணுறதை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். ஓகே. ஸோ அதனால தான் கன்சர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு நிறையா ரூல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மோர் தென் 20 ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி லாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஸ்லாட்டர் ஆஃப் கேட்டில், பஃபலோஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதை எப்படிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான ப்ராஹிபிஷன் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னா
கேட்டல்னால் அது நம்ம அடிக்கவே கூடாது. ஓகேவா? அதாவது சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாஸ்லாம் கம்ப்ளீட்டான ப்ராஹிபிஷன் இருக்குது. பட் தமிழ்நாடுல வந்து கேட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்டரிங் வந்து அலௌடாக தான் இருக்குது இந்த ரீசன்ட் டைம்ஸில் கூட. ஓகே, அப்புறம் 2010 என்ன இருக்குன்னா கர்நாடகா வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 இருக்கிற லாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ கர்நாடகாவில் புல்ஸ் அண்ட் புல்லக்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதோடைய ஃபுல் ஸ்லாட்டரை கம்ப்ளீட்டாக ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது வந்து கவர்னர் இருக்கிறாரில் ஸோ அவரோட அசென்ட் வந்து இந்த பில்க்கு கொடுத்துருக்க மாட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்லாட்டர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கேட்டல் ஆர்டினன்ஸ் 2020 அப்படிங்கிறது வந்து Jan 1 2021 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? அப்புறமா இந்த ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஸ் வந்து வைக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய கைட்லைன்ஸ்க்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு ஓவர் டைம்ஸில் ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்லாட்டர் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த கன்சர்ன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிஃபார்மான ஆக்ட் வந்து இதில் இல்லைங்கிறதுனால எந்தெந்த ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ராஹிபிஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அப்போ ப்ராஹிபிஷன் பண்ணாத ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து கடத்துறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இல்லீகலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஸ்லாட்டர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ், அதுக்கப்புறமேட்டு சிவில் சொசைட்டி அவங்கலாம் இந்த லாஸை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய இஷ்யூஸ். அப்புறம் இந்த லாவெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் கேட்டில் ரியரர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டில் வந்து அதோட ப்ராடக்டிவ் ஏஜ் வரைக்கும் தான் அதுக்கு வந்து நம்ம நல்லா சாப்பாடு போட்டு அதை நம்மளுக்கு பால்லாம் தர வரைக்கும் தான் அதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? ஏன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் ஸ்லாட்டரே பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அப்போ அந்த ப்ராடக்டிவ் ஏஜ்க்கு அப்புறம் அந்த கேட்டில் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இதில் பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து அதை பற்றின நியூஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து யூஏபி ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து நம்ம நிறைய டைம் வந்து நியூஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஏன் வந்து யூஏபி ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அப்போ அவங்களுடைய இன்னோசன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து கன்விக்டட் தான். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூஏபி ஆக்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, டெரரிசமுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து யூஏபி ஆக்ட் கீழே கைது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி கைது பண்ணும்போது ஸோ அவங்களுக்கான ரிமாண்ட் ஆர்டர் வந்து 30 டேஸ்க்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப் டு 30 டேஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஒருத்தவங்களை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஜெயில் டேர்முக்கு வந்து வச்சிருக்கலாம்னா 180 டேஸ் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணாமல் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து நம்ம ஜெயிலில் வச்சிருக்கலாம் 180 நாள் வரைக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிஞ்சன்டான ப்ரொவிஷன் அப்படின்றாங்க. அப்புறம் இதில் செக்ஷன் 43D வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் பெயில் வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது பெயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு கேஸ் வந்து யூஏபிஏ சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைக்குன்னா சார்ஜ் ஷீட்டில் வந்து என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் 100% ஷுவர் அந்த எஃப்ஐஆர் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சு தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 5th. ஓகே, ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பெயில் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஏன்னா பெயில் கிடைக்கும்போது அந்த பெயிலோட பேர்டனுக்கு அதாவது ஒரு பெயில் அப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணலங்கிறத நான் ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு பெயில் கிடைக்கும். அந்த ப்ரூவ் பண்ணுற பேர்டன் யாரோடது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கன்சர்ன்டு பர்சனோடது. ஓகேவா? ஸோ யாரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோடது. ஓகே, ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. அதனால வந்து யாருக்குமே இந்த யூஏபி ஆக்டுக்கு கீழே பெயில் கிடைக்கிறதுக்கு இம்பாசிபிள் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த யூஏபி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஆர்கனைசேஷனை மட்டும்தான் டெரரிசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனை கூட என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து டெரரிசமில் ஈடுபடுறாங்க அப்படின்றது சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து அவங்க நான் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா சிஸ்டமேட்டிக் அப்யூஸ் வந்து இதில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கிறது நல்லது தான். ஏன்னா டெரரிசம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நேஷ்னாலிட்டியோடைய செக்யூரிட்டியை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே டைமில் ஒரு தனிநபர் வரும்போது ஸோ அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? ஆனால் நிறையா மெஜாரிட்டி அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லா வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்லலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 100% அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வெறும் 2.2% பேர் தான் ஆமாம் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டியை பார்க்கும்போது தனிநபருடைய
அவங்களுடைய லைஃப்பும் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.